வெல்தி மார்னிங், வெல்கம் பேக் டு 8 AM ரிச்னஸ். இன்றைக்கி நம்ம பவர் ஆஃப் சேவிங்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்படுற ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நமக்கு அப்போ பணம் தேவைப்படுது. நம்ம குழந்தைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைப்போம். அவங்களோட கல்யாண செலவுகள், நம்ம பிளான் பண்ணியிருக்க ஒரு ஃபாரின் ட்ரிப் இல்லைனா ஒரு டூர், நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படலாம், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம், ஏன் ஒரு தொழில் தொடங்கணும்னு கூட ஆசைப்படலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கையில் ஒரு சேவிங்ஸ் இருந்தால் அது கொடுக்குற தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் பாஸ் மெயினாக பவர் ஆஃப் சேவிங்ஸ். நம்மள எத்தனை பேர் நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சேவ் பண்ண தொடங்க போகிறோம்னு நினச்சிட்ருக்கோம். அந்த சுச்சுவேஷன் இன்றைக்கி வரைக்கும் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அந்த சம்பாத்தியத்தை எப்படி திட்டமிட்டு நம்ம செயல்படுறோன்றது ரொம்ப முக்கியம். ஹவு வி யூட்டிலைஸ் த ஃபண்ட்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரமேஷ், சுரேஷ்னு 2 ஃப்ரெண்ட்ஸு. ரமேஷ் அவரோட 20வது வயசுலேருந்து மாதம் 2000 ரூபாய் சேமிக்க ஆரம்பித்தார். சுரேஷ் அவருடைய 30வது வயசுலேருந்து மாதம் 5000 ரூபா சேமிக்க ஆரம்பித்தார். 2 பேருக்கு இப்போ 40 வயசு ஆகுது. யாரோட சேமிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரமேஷோட சேமிப்பு தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே சேமிக்க ஆரம்பித்ததுனால அவருடைய சேமிப்பு தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்னதோ பெருசோ யோசிக்காதீங்க, இன்றைக்கே சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் உங்களால் வாழ முடியும். ஸ்டே டியூன்ட் வித் 8 AM ரிச்னஸ் சேனல். நாளைக்கு த பவர் ஆஃப் பட்ஜெட்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.